எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மெண்ட்னா என்ன? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன? ஸோ நெறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறீங்க. இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு தெரியல. ஸோ அந்த பிகினிங்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஒன்ஸ் கான்செப்ட்ட நீங்க கிராப் பண்ணும்போது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இன்டியூஸ்மெண்ட்னா என்னது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னது? அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு அடுத்த வர வீடியோல வந்து ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம்ல எப்படி வந்து இன்டியூஸ்மெண்ட்ட பார்க்கணும், ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம்லேருந்து மைனர் டைம் ஃப்ரேம் மாறும்போது அதோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர வந்து எப்படி பார்க்கணுன்றத அடுத்த வர வீடியோல நான் டீட்டெயில்டா போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் இன்டியூஸ்மெண்ட் ஆர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ற பேர்ல இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ அதுவா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து அந்த வீடியோவும் நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பேசிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். எந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் பார்க்கணும், எந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் இன்டியூஸ்மெண்ட் அண்ட் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இன்னைக்கு வர ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. குட், நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து கண்டென்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி ப்ராப்பரா வந்து எஜுகேட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நாங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய பேஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து நம்ம எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மக்களையும் போய் அதை சேரணும், அந்த கண்டென்ட் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடிங் வந்து கற்றுக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களும் எங்கேயுமே பணத்தை வந்து இழக்காம வந்து கான்செப்ட்ஸை வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வர கான்செப்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அட்வான்ஸாக என்னென்ன கான்செப்ட் மார்க்கெட்டில் வந்து வந்துட்டே இருக்குதோ, ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இதே சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க வந்து ஃப்ரீயாவே கத்துக்கிட்டு மணி மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து வாங்க நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட்னா என்னது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்டார்டிங் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ல எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு லோ கிரியேட் பண்ணும், அகைன் ஒரு ஹை கிரியேட் பண்ணும், அகைன் வந்து ஹையர் லோ, அகைன் ஹையர் ஹை, அகைன் என்ன பண்ணுவாங்க, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இப்படிதான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ல வந்து பார்த்துருப்போம். ஆனா வந்து மார்க்கெட்ல என்னன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு சஃபிஷியன்டான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ நார்மலா இது வந்து ஒரு ரீட்டைலரோட மைண்ட் செட்டு. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய பெரிய பேங்க்ஸோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஏரியாஸ்ல வந்து நிறைய பேரோட ஸ்டாப் லாசஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து என்ட்ரியும் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸா இருக்கிற ஹையர் ஹையை பிரேக் பண்ணி புதுசா ஒரு ஹை வந்து ஹையர் ஹை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அப்போ மார்க்கெட்ல வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த லோ தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஏரியால நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்தா பை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பை ஆர்டர்ஸ் இந்த இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து இங்க இருந்து கீழே வருது. ஸோ கீழே வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மார்க்கெட் இது எல்லாத்தையும் தாண்டி பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சோடனே நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு, அப் ட்ரெண்டா இருந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் இங்க செல் பண்ணுவாங்க. செல் பண்ணும்போது மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கீழே போயிட்டு ஏதாவது ஒரு பிஓஐலேருந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்க்கெட்டுக்கு தேவை வந்து ஆர்டர்ஸ். மார்க்கெட்டுக்கு தேவை என்ன, ஆர்டர்ஸ். இந்த இடத்துல நிறைய பேரோட பை ஆர்டர்ஸும் இருக்கு, நிறைய பேரோட செல் ஆர்டர்ஸும் இருக்கு. அப்போ பெரிய பெரிய பிக் ஷார்ட்ஸுக்கு இந்த இடத்துல ஈஸியா அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ ஃபில் ஆகும்போது மார்க்கெட் அவங்க டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் அப்பதான் போவோம். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நடந்து போவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஏரியாவை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, ஐடிஎம் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். ஐடிஎம்ன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் என்ன அப்படின்னா தூண்டுதல் அப்படின்றது அர்த்தம். ஸோ இன்டியூஸ்மெண்ட் என்னன்னா, இந்த இடத்துல என்ன பண்றாங்க, நிறைய பேரை பை பண்றதுக்கும் தூண்ட வைக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய பேரை செல் பண்ண வைக்கிறதுக்கும் தூண்ட வைக்கிறாங்க.
அப்போ பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த இடத்துல ட்ராப் ஆகுறாங்க. அப்போ நிறைய ரீட்டைலர்ஸ் இந்த இடத்துல ட்ராப் ஆகுறாங்க. ஸோ இந்த ரீட்டைலர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? பெரிய ஆட்கள் உள்ள புகுந்திருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல இந்த ஐடியம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹை கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த ஹை தான் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த ஹை தான் நம்ம என்ன பண்ணணும்? வேலிடான ஹையர் ஹை ஆர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒரு வேலிடான ஹையர் ஹைய நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும்னா என்னவா இருக்கணும்? ப்ரீவியஸா இருக்கிற லோவை எடுத்திருந்தா மட்டும்தான் அது என்னது? ப்ரீவியஸா இருக்கிற லோவை அது எடுத்திருந்தா மட்டும்தான் இது வேலிடான ஹையர் ஹை. ஸோ ஹையர் ஹைக்கு மேல மார்க்கெட் போய் ஒரு கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது அப்படின்னும் போது இதுக்கு பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது எப்படி அப்படின்னா, இங்க ஒரு கேண்டில் கிரியேட் ஆகணும், இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்க வந்து வாட் இஸ் கேண்டல்ன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல என்ன க்ளோஸ்னா எப்படி அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த லோயஸ்ட் பாயிண்ட் தான் என்னது நம்மளுக்கு? CHOCH. ஸோ CHOCHனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது அப் ட்ரெண்டா போயிட்டு இருந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ஆகுது? இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகி டவுன் ட்ரெண்டா மாறுது. ஸோ டவுன் ட்ரெண்டா மாறுது அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இந்த லோவை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? சார்ஜ் நடந்துருச்சு, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. இப்போ இந்த லோவா கிடையாது. ஏன் நம்ம இங்க என்ன பார்த்தோம்? இன்டியூஸ்மெண்ட் பார்த்தோம். இந்த இடத்துல என்ன இல்ல? இன்டியூஸ்மெண்ட் இல்ல. அகைன் நம்ம என்ன பண்ணணும்? இன்டியூஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஒரு ஹை போவோம், அகைன் இந்த இடத்துல செல் ஆகும். செல் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? இன்டியூஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? லோ வந்து கன்ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஐடியமும் எடுத்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்கிருந்து செல் பண்ணலாம். ரீசன் என்ன? மார்க்கெட் இந்த ஹையை உடைக்காது. ஸோ இந்த ஹையை உடைச்சா என்னது? CHOCH, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம வந்து சார்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டீடைலிங் கிடைக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன, இன்டியூஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு டீடைலா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சார்ட்லயே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வந்து எக்ஸாம்பிளா வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து நான் போறேன். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து செக் பண்றீங்க அப்படின்னா ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல போய் செக் பண்ணுங்க. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். ஓகேவா? லோயர் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நான் ஒரு டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரைட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். மார்க்கெட் வந்து ஓவராலா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட்ல நல்லா கிளியரா பாருங்க. ஸோ கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு கிளியரா பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து லோ வச்சிருக்கு. என்ன பண்ணிருக்கு? லோ வச்சுட்டே போயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஸ்விங்கை கிரியேட் பண்ணி, கரெக்டா? இந்த ஏரியால ஒரு ஸ்விங்கை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டு இந்த ஏரியால இருந்து இதை பிரேக் பண்ணிருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஐடியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்து தான் ஐடியம். கரெக்டா? இந்த ஐடியம் மார்க்கெட் எடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதால இது என்னது? BOS அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? BOS நடந்ததுக்கான ஹையஸ்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? CHOCH. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகுது. இந்த இடத்துல மார்க்கெட் எங்க ஐடிஎம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஐடிஎம் வேணும். ஐடிஎம்னா என்னது? லாஸ்ட் புல் பேக். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மேலே போயிட்டே இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் வந்து, அதாவது வந்து
புல் பேக் எப்படின்றது தெரியலன்னா புல் பேக் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே. அந்த பிகினிங்ல நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஐடிஎம்ஐ எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ஏரியால பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து வைக்கணும். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணல? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கல. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைல க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்ப இத என்ன பண்ணிக்கலாம்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது ஹை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? இதுதான் ஹைன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? ப்ரீவியஸா இருக்கிற லோவ எடுக்கணும். ஸோ ப்ரீவியஸா இருக்கிற லோ எங்க இருக்குது? இது இங்க இருக்குது. அப்ப இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத வந்து சிஹெச் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பண்ணக்கூடாது. ரீசன் என்ன? நம்ம ரீசெண்டா என்ன பண்ணணும்? ஒரு சிங்கோட லோவை எடுத்தாதான் அது வந்து ஐடிஎம். அப்ப இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. இது வந்து ஐடிஎம். ஓகேங்களா? ஸோ ஐடிஎம் அண்ட் சேம் டைம் இது என்னது? சிஹெச். ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐடியமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? இந்த லோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீவியஸா இருக்கிற ஒரு ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணாதான் இது லோ இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றத பார்ப்போம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? இந்த இடத்துல லோவை கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஏன் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னா, ஏன்னா இதுதான் மார்க்கெட்டோட ஐடியமே. ஓகேவா? ஸோ ஐடியம்ன்றதால இது என்னாச்சு? பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இது என்னது? பிஓஎஸ். ஓகேங்களா? இப்போ பிஓஎஸ் நடந்துச்சு ப்ரோ. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எது அப்படின்னா, இந்த பிஓஎஸ் ஓட லோயஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இந்த பிஓஎஸ் நடந்ததுக்கான லோயஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இதை நான் என்ன பண்றேன்? சிஹெச் அப்படின்றத நான் டைப் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, அதுக்கப்புறம் கண்டினியூ மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த லோவை எடுக்காத வரைக்கும், இந்த ஐடிஎம் எடுக்காத வரைக்கும் என்ன ஆகாது நம்மளுக்கு? ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகாது. இந்த ஐடிஎம் எடுக்காத வரைக்கும் என்ன ஆகாது நம்மளுக்கு? ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ பார்ப்போம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அகைன் ஒரு கரெக்ஷனுக்கு வருது. கரெக்ஷனுக்கு வந்துட்டு அகைன் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ ஐடிஎம் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஐடிஎம் எடுத்தாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஏரியால ஒரு ஐடிஎம் ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இது எப்படி நான் மார்க் பண்றேன்னு தெரியல அப்படின்னா நீங்க புல் பேக் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்ல இப்போ இருக்கிற ஐடிஎம். இந்த ஐடிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? இந்த ஐடிஎம் எடுக்காமலே இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ லாஸ்டா இருக்கிற புல் பேக் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிருக்கும். இதுதான் லாஸ்டா இருக்கிற புல் பேக். இப்போ இந்த புல் பேக்கை எடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஹையை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். மார்க்கெட் அகைன் என்ன பண்ணிடுச்சு? இன்னொரு புல் பேக் கொடுத்துட்டு போச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் புல் பேக் கொடுத்துட்டு போகும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ அகைன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல புல் பேக் வச்சுட்டு அகைன் மார்க்கெட் இங்கே ஹை, லோயர் ஹை, லோயர் லோ வச்சிருச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுது? ஒரு புல் பேக்கை எடுத்துருச்சு. மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு? ஒரு ஐடிஎம் வந்து நடந்துருச்சு. ஐடிஎம்க்கு மேல இருக்கிற ஹை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? என்ன பண்ணிக்கலாம்? ஹையா கன்சிடர் பண்ணிக்கலாமா? அந்த பிரேக் பண்ணா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தது. அடுத்தது எங்க நடக்க போகுது? இங்க தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? மேல ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஓகேவா? பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கலன்ற பட்சத்துல இந்த ஹை வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். அகைன் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா ரீசெண்டா இருக்கிற புல் பேக் எடுக்கணும். அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுக்கணும். எடுத்தாதான் என்ன ஆகும்? நமக்கு இந்த ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? அகைன் புது ஹையை வைக்குது. அப்ப இதுக்கான ஐடியம் எது? இந்த லோ தான். இந்த லோ எடுக்காத வரைக்கும் என்ன ஆகாது நம்மளுக்கு? ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? பாப்பா என்ன நடக்குது? அடுத்த கேண்டில் மார்க்கெட் என்ன பண்ணல?
அகைன் எடுக்கல. அகைன் வந்து இந்த ஹை வந்து இந்த இன்டியூஸ்மென்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி வந்து டிராவல் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ மார்க்கெட் அகைன் புதுசா வந்து ஒரு ஹைய வச்சிருக்கு. பட் ஆனா என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? ஒரு ஹை வச்சு, லோ வச்சு, ஹை வச்சிருக்கு. இந்த இன்டியூஸ்மென்ட்ட எடுத்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்சிடர் பண்ணிக்கலாம். அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? ஹைய ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இடத்துல உங்களுக்கு இன்டியூஸ்மென்ட்டையும் ஷிஃப்ட் பண்ணுது. ஓகேங்களா? அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இன்டியூஸ்மென்ட்டையும் ஷிஃப்ட் பண்ணுது, ஹையையும் ஷிஃப்ட் பண்ணுது. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ எப்படி மார்க்கெட் இது லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ஈஸியா என்ட்ரிஸ் கிடைக்கும். பட் ஆனா அது நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுது? புதுசா ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணுது? ஹைய வந்து வைக்கிறது. ஸோ அகைன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அடுத்த அகைன் வந்து மார்க்கெட் ஹைய கிரியேட் பண்ணிட்டு அகைன் இந்த லோயர் டைம்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு ட்ரெண்ட்ல நீங்க ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இதுல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்டோரியை தான் நம்ம பார்ப்போம். ஓகே இங்க எங்கேயுமே வந்து ஐடிஎம் நடக்கல. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஐடிஎம் நடந்திருக்கு. கரெக்டா? ஸோ ஐடிஎம் இப்ப இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நான் ஹையஸ்டா வைக்கிறேன். அந்த ஐடிஎம் எடுத்தா தான் அந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஓகே. ஃபைனலா என்ன பண்ணிச்சு மார்க்கெட்? ஐடிஎம் எடுத்துருச்சு. ஐடிஎம் எடுத்ததால இது என்ன ஆயிடுச்சு? அடுத்த பிஓஎஸ் இங்க தான் நடக்க போகுது. அடுத்த பிஓஎஸ் என்ன பண்ண போகுது? இங்க தான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் எங்க வரைக்கும் போயிட்டு வந்து இந்த பிஓஎஸ் நடக்கும். அதுதான் நம்மளோட அடுத்த டவுட். ஓகே கரெக்டா ஐடிஎம் வந்து மார்க்கெட் எடுத்துச்சு ப்ரோ. எந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து மார்க்கெட்ல நம்ம பிஓஐ ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் பிஓஐ ஆர்டர் பிளாக் தெரியல அப்படின்னா ஆர்டர் பிளாக்கோட வீடியோஸ் பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாயிண்ட் வந்து இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் எவ்வளவுதான் டவுன் வந்தாலும் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாம மார்க்கெட் அகைன் என்ன பண்றோம்? மேலதான் வந்து மூவ் ஆன் ஆகும். சரிங்களா? சோ பாப்போமா இந்த லோ பிரேக் பண்ணுதா இல்ல ஹையை பிரேக் பண்ணுதான்னு பாப்போம். சோ ப்ளே பண்ணுவோம். இந்த மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? இந்த இடத்துல இருக்கிற பிஓஐ ஃபெயில் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இன்னும் கீழே டம்ப் ஆகி போகுது. சோ வந்து மார்க்கெட் வந்து எவ்வளவுதான் கீழே போனாலும் இந்த லோ அடிக்காது அப்படின்றத நம்மளோட ரூல். ஓகேங்களா? இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகும். ஆனா இந்த லோ பிரேக் பண்ணாம அந்த ஹையை தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ எக்ஸாக்டா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹையை தான் பிரேக் பண்ணிச்சு, லோ பிரேக் பண்ணல. ஓகேங்களா? ஓகே ரைட். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், ரொம்ப கிளியர் கரெக்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அன்மிட்டிகேட்டடான வந்து பிஓஐஸ் எங்கேயுமே கிடையாது. ஸோ அன்மிட்டிகேட்டடான பிஓஐஸ் எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அன்மிட்டிகேட்டட் பிஓஐன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஓஐ தான் அன்மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மிட்டிகேட்டட் அன்மிட்டிகேட்டட் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல டேப் பண்ணி போயிருக்கு. இந்த பிஓஐ ஃபெயில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போய் இந்த டிபி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்ல ஏன் இந்த இடத்துல இருந்து போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஓபில இருந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி கரெக்டாக போயிருக்கு. ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸஸ்ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ ஏன் இந்த இடத்துல இருந்து பர்டிகுலராக போச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஒரு டீட்டெயில் இருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு அது வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிளான் பண்ணுங்க. ஸோ எது பிஓஎஸ், எது இன்டியூஸ்மெண்ட், எது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது உங்களுக்கு டீடைலாக புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.